விஜய் ஆண்டனி சாரோட என்ட்ரி. வேணா நின்று பேசலாம். வாங்க, வெல்கம். ஆஹா, நான் இங்கே வந்த உடனே ரொம்ப நிறைய பேச போகிறேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். நான் வேறு ஒரு இடத்துல இருந்தேன். மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார். ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் விஜய் ஆண்டனி. ஃபஸ்ட்டு என்னோடய கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில். அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார். அப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார். உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? இல்லை சார் கேட்டது, அன்னைக்கு கேட்டது. இல்லை அக்னி அந்த பேர் வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் நேம் என்னன்னு என்ன கேட்டார். அதான் பிரான்சிஸ் ஆண்டனி ராஜா ராஜா சிறில் ராஜா பிரான்சிஸ் ஆண்டனி சிறில் ராஜா. அந்த நேம் சொன்னோன்னே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. அவர் ரொம்ப ராசியானவர், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். என் கணவர் எவ்வளோ ராசியானவர்னு. இவர் ராசியாக தானே இருக்கார், அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவின்னு சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வேளச்சேரி என்ன மால் அது ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தேன். அதுதான் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்கார் கடவுள் கிருபையில். இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அம்மா. நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் கொஸ்டின். இந்த விஜய் சார் பற்றி சொன்னீங்க, அந்த சார் எப்படி இருக்காரு? அந்த சார் ரொம்ப நல்லா இருக்கார். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ஆமாம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி சாரோடைய 25வது திரைப்படம். தனஞ்சயன் சார் சொன்னார் ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னாரு. அவர் ராஜா மட்டும் கிடையாது, அவருடைய சாம்ராஜ்யத்தில் அவர் வேலைக்காரனும் கூட. எல்லா விதமான வேலைகளையும் அவர் ஒருத்தர் மட்டுமே வந்து எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. அதனால் வந்து ஒரு வேலைக்காரனுடைய பெயினும் அவருக்கு தெரியும். நான் ரொம்ப ரொம்ப விஜய் ஆண்டனி சாரை நினச்சி ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னென்னா, நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது புது இயக்குனராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும். நல்ல கதை இருக்கா, விஜய் ஆண்டனியுடைய ஆஃபீஸ் கதவு திறந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு கேட்டை வந்து எப்படி சூப்பர் ஃபிலிம்ஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சோ அப்படி ஒரு ஆஃபீஸாக விஜய் ஆண்டனி சாரோடைய ஆஃபீஸ் இருக்குது. அவருக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. சார், தங்களுக்கு தெரியாது ஏதும் இல்லை. அடுத்ததாக நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வள்ளிமயில் திரைப்படம் பற்றி ஏதாவது கொஞ்சம் லைட்டாக அப்படி தெரிஞ்சுக்கலாம். அந்த திரைப்படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது, கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். அருண் பிரபுவை பற்றி நான் ரொம்ப பேசணும். ஏன்னா விஜய் ஆண்டனி சாருடைய ஃபங்க்ஷன் 25வது திரைப்படமாக வந்து கேப்டன் பிரபாகரன் 100வது திரைப்படம். நம்ம வந்து அந்த டயத்துல எல்லாம் 100வது திரைப்படம்ங்கிறது ஒவ்வொரு ஹீரோவுடைய மைல்கல்லாக இருக்கட்டும், 100வது நாளுங்கிறது பெரிய மைல்கல்லாக இருக்கும். இப்போல்லாம் வந்து அந்த 100வது நாளுங்கிற போஸ்டர்லாம் நம்ம பார்க்க முடியாது. 25வது நாள் பிளாக் பஸ்டர். சார் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பிளாக் பஸ்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சாருடைய கான்ஃபிடென்ட். ஸோ இந்த 25வது திரைப்படம்ங்கிறதே 100வது நாளுக்கான அந்த உழைப்பு, 20 வருஷம் அவருடைய உழைப்பு தான் வந்து இந்த 25வது திரைப்படம். நிறைய ஹீரோக்களுக்கு அந்த 100வது திரைப்படம் ஓடாமல் போயிருக்கு. ஆனால் விஜய் ஆண்டனி சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு கிடச்சி, அதே மாதிரி சக்தி திருமகன் மிகப்பெரிய வெற்றி அடையணும். சில படங்கள் வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்ப்போம். அதுவும்
நம்மளை விட பெரிய டைரக்டர்ஸ் நிறைய இயக்குனருடைய படங்கள் பார்த்து பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்படி நான் நிறைய டைம் பார்த்த திரைப்படம் அருவி. அந்த படத்துடைய ப்ரெசன்டேஷன், அந்த படத்துடைய திரைக்கதை, பெரிய ஃபேன் அருள். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நிச்சயமாக இந்த படத்துடைய ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஹீரோங்கிறத தாண்டி அற்புதமான தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. உங்களுக்கான என்ன தேவையோ அதை முழுமையாக கொடுத்து, அது ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது. தயாரிப்பாளராக ரொம்ப அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் விஜயாண்டி சார். அவருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையிடும். நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போகும்போதோ இல்லை நம்ம சில மனிதர்களை பார்த்து நான் விஜயாண்டி சாரை யோசிப்பேன். அவர் எவ்வளோ வெற்றி தோல்வி அடிபட்டு விழுந்து எழுந்து அவருடைய ஜர்னி இருக்குதுல்ல, ஜர்னியே என்ன மாதிரியான இயக்குநர்களுக்கு, என்ன மாதிரியான ஒரு நண்பனுக்கு எனக்கு பெரிய ஒரு லெசனாக இருக்கார். ஸோ அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு எனர்ஜி வரும். நமக்கு மட்டும் நடக்கலை, லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும், வெற்றி கிடைக்கும். ஸோ ஆனால் அந்த உழைப்பை மட்டும் விடவே கூடாது. ஸோ இந்த இடத்துல விஜயாண்டி சாருடைய இந்த மேடைக்கு அவருடைய உழைப்பு முழுக்க முழுக்க காரணம். இந்த அவருடைய ஜர்னியில் நானும் ஒரு அங்கமாக இருந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடையேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நிச்சயமா அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கும் கிடைச்சா நம்மளும் வந்து வாழ்க்கையில வேற லெவல் போலாம்ல. கண்டிப்பா. ஆமா, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மித்ரன் சார், we would like to hear from you. நீங்க சொல்லுங்க, how special இந்த தருணம் உங்களுக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சாரோட நான் வந்து உத்தமபுத்திரன் பண்ணேன். 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கார். ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமாவில் அது மாதிரி இருக்கிறது. உருவம் மட்டும் இல்லை, உள்ளமும் அப்படியே தான் இருக்குது. திடீர்னு ஃபோன் பண்ணுவார். தனுஷ் சார் மாதிரி தான் திடீர்னு ஃபோன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இந்த படத்தில் எந்த சாங் வருதுன்னு கேட்டு அப்படி வச்சுருவார் ஃபோனை. அந்த மாதிரி தான் அவரும். சார் அடுத்து என்ன படம் பண்ணுறீங்க, யார் சார் ஹீரோயின், ஹீரோ யார் சார் கேட்டு டக்குன்னு ஃபோன் வச்சுருவார். ஸோ எப்பயும் போல் ஒரே மாதிரி பழகிற ஒரு கேரக்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். 25 படங்கிறது முக்கியம் இல்லை, அந்த 25 படம் தனித்தனியாக தெரியுது. எல்லா படமும் டைட்டில்ஸ் இன்க்ளூடிங் பிச்சைக்காரன், காளி. நான் நிறைய படங்கள் பார்க்கல, ஆனால் அந்த டைட்டில்ஸ் எல்லாம் சரளமாக வந்துகிட்டே இருக்குது. உங்களை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், அது உங்கள் படத்துலேயும் இருக்குது. முக்கியமாக புது இயக்குனருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. நரஞ்சன் சார் சொல்லிட்டாரு, அவர் அருவி டைரக்டர் வந்து அவர்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கீங்க, என்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் படம் மட்டும் இல்லை சார், அந்த ஆரண்ய காண்டம், அருவி, இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படங்களை வந்து அவர் கொண்டாடுவார். அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த விஷயங்கள் தான் அவர் இன்றைக்கி வரைக்கும் வந்து அதை ஹோல்ட் பண்ணுது. இதே மாதிரி உங்களோட பயணங்கள் தொடர்ந்து சார். 25 ரொம்ப கம்மி, நிறைய படங்கள் பண்ணுங்கள். என்னோட விஷஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிஎன்ஆர் சார், உங்கள் ஸ்டைலிஸ் பயங்கரமாக இருக்குது, ஸ்வாகியாக வந்திருக்கீங்க. சொல்லுங்க, what do you wish to say? அதுக்கும் அவர் தான் காரணம். அப்படியா? அதுக்குமா? ஸ்டைலிஸ்டாகவும் இருக்கீங்களா? சார் எவ்வளோ பரிமாணங்கள் சார்? இல்லை, இன்ஸ்பிரேஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் பழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிறேன். முதல்ல சஷிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சஷி கூட மறந்துருப்பார். அவரோட முதல் படம், ஐ மீன் உங்கள் காம்பினேஷனில் டிஷ்ஷும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு முதல் படம் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. ஜெமினி ஃபிலிம்ஸ்லேருந்து நினைத்தாலே நிற்கும். அப்போ எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து சஷி வந்து மியூசிக் சென்ஸ் தெரியும் எனக்கு. ஸோ நான் சஷிகிட்ட அப்பப்போ பேசும்போது சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை சொன்னார், ஜஸ்ட் விஜய் ஆண்டனி போய் பாருங்கள், மீட் பண்ணுங்கன்னு. போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஐ திங்க் அவர் பண்ண படங்களில் அதிகமாக மியூசிக் நான் தான் டேரக்டர்ஸில் 3 படம் பேக் டு பேக் பண்ணோன்னு நினைக்கிறேன். நினைத்தாலே நிற்கும், யுவன் யுவதி அண்ட் ஹரிதாஸ். இல்லை, அதில் வந்து எனக்கு விஜய் ஆண்டனினா முதல்ல ஞாபகத்துக்கு வருது என்னென்னா அந்த சர்ப்ரைஸுங்கிறது தான். திடீர்னு ஒரு அதிர்ச்சி இது கொடுப்பாரு. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது இந்த பன்னாரஸ் பட்டுக்கட்டி பாட்டு அந்த கம்போசிங் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது விஜய். நீங்கள் அதாவது லிரிக்ஸ் வந்து அப்போ ரொம்ப, அதாவது எதுவுமே இல்லை, நம்ம உட்காந்துட்டோம், கம்போசிங் போயிட்டோம். ஈஸியாரில் அங்கே ஒரு ரெசார்ட் ஒன்று போனோம்ல, அங்கே போயிட்டு வந்துட்டோம். எதுவுமே இல்லை, சும்மா கீபோர்ட் எடுத்து வந்துட்டிங்க. லிரிக் பேப்பர்னும் வரல, எதுவுமே வரல. வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா, எதாவது பேசுவோமான்னு பேசுவோம். இல்லை, இது வெயிட் பண்ணுங்கன்னு. அப்புறம் கரெக்டாக அண்ணாமலை வந்து கொடுத்தாரு. 4 லைன் தான் கொடுத்தாரு. பன்னாரஸ் பட்டுக்கட்டி அப்படின்ற ஒரு 4 லைன் இருக்கும் இல்லையா, அதுதான் டக்குன்னு எடுத்தார். பேப்பரை பொறுத்தோடனே நேராக பாட ஆரம்பிச்சிட்டாரு. பன்னாரஸ் பட்டு கட்டி அப்படி, மல்லிகைப்பூ கொண்ட வச்சு அப்படின்னு போட்டார். சிங்கப்பூ சீமாட்டி அப்படின்னோடனே என் மனசை கெடுத்தா, அவ்வளோதான் இருந்தது. அப்புறம் என்னன்னா கண்டினியூஸாக அப்படியே அந்த ஃப்ளோவில் வராரு. பியா பியா பியான்னு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக அதுதான் ஹூக் லைனாக இருந்தது. அது நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த படம் காப்பி ரெடி ஆகிடுச்சு. டபுள் பாசிட்டிவ் வந்துட்டு
சன் பிக்சர்ஸ் அந்த டீம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. முதல்ல இந்த படத்தை ஒரு ரீமேக் படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு, இப்படி ஒரு ஓப்பனிங் கிடச்சது காரணம் என்னென்னா விஜய் ஆண்டனி தான். ஏன்னா அதை வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், அதில் ஒரு ஆல்பமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அழகாய் பூக்குதே சாங்கு. ஸோ இதுதான் வந்து அவர் எப்பவுமே ஒரு சடனாக பெரிய பிளானிங்கும் நாங்கள் பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்படியே போவோம், போயிட்டு டக்குன்னு ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். மியூசிக் பற்றி பேசுறது கம்மியாக தான் இருக்கும். பட் மோரோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அந்த இது தான் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி திடீர்னு ஒரு 2வது படம் போயிட்டு இருக்கும்போது ஹரிதாஸ் அந்த படம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குமார் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது யுவனி உதி பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன். ஸோ ஐ திங்க் நான் தான் உங்களை முதல்ல அந்த ப்ளூ ஷர்ட் போட்டு அந்த இதில் எடுத்துன்னு நினைக்கிறேன். அதை தான் ரொம்ப நாள் வச்சுருந்தார். அது பட் குமார் எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னாரு. எடுப்பேன் விஜய் அப்படின்னு, ஈஸியாக போகலாம் அப்படின்னு. போயிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த அண்ணா ஃப்ளேவர் கரெக்டாக போகும்போது சொல்கிறாரு, குமார் நான் நடிக்க போகிறேன் படத்தில் அப்படின்னாரு. என்ன இது 2வது சர்ப்ரைஸ் பெருசாக இருக்கே அப்படின்னு. பட் அந்த டைமில் நான் அவரை பயங்கரமாக எவ்வளோ அவரை பிடிச்சி டிஸ்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணக்கூடாது. ஏன்னா இவ்வளோ இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ எனக்கு ஆக்சுவலாக இந்த சாங் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் எப்படி நான் மிஸ் பண்ண முடியும்? மற்றவங்க எல்லோரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துட்டேன்ல அது எல்லாமே. ஸோ அதனால தான் நான் வந்து அவரை இது பண்ணேன். பட் அதை மீறி வந்து அடித்து வந்து தூள் கலப்பி இந்த இடத்துல நிற்கிறாரு. அது உண்மையிலே ஒரு பெரிய கட்ஸு தான் விஜய். அண்ட் உங்களோட பெரிய இன்னொரு சப்போர்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. சார் சொன்ன மாதிரி எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளோ இது பார்த்தாலும் இதெல்லாம் தாண்டி வரணுட எல்லாம் ஒன்றுமே லைஃப்லங்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கீங்க. இன் தட் வே ஐ திங்க் ரியலி ஷுட் தேங்க் யூ ஃபார் தட். அண்ட் இது ஒரு 25th ஃபிலிம் அப்படிங்கிறது என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரை நான் அவரை மீட் பண்ணதில்லை, பேசினதில்லை. பட் உங்கள் அருவி எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த படம். அந்த ஒரு எனக்கு தெரியும் அந்த டைமில் ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமாக பண்ணியிருக்கீங்க. நான் அந்த வால் படம் நான் பார்த்ததில்லை, பட் ஐ நோ ஹர்ட் அபவுட் இட். நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் போய் இந்த படம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னோ லைக் அவர் சொல்லும்போது ஒரு இன்டர்வியூஸ் அவங்க சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னை பற்றி பேசுகிற மாதிரி, நம்ம டேரக்டர்ஸை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு டேரக்டரை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு அதிகபட்சமாக அவர் வந்து தலையில் தூக்கி கரெக்டான இடத்துல உட்கார வைக்கணுங்கிறத தெரிஞ்ச ஒரு மனுஷர் அவர். அது எப்பவுமே நான் மியூசிக் டைரக்டராக இருக்கும் போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். விட்டு கொடுக்கவே மாட்டார், எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார். ரொம்ப தைரியமாக சண்டை போடுவார், நம்மளுக்கெல்லாம் போடுவார். அது மாதிரி ஒரு விஷயந்தான். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸாக வரும் கண்டிப்பாக. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க எனக்கு அவருடைய மியூசிக் ரொம்ப பிடிக்கும்னு. அவர் வந்து இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இதுக்கப்புறம் நான் மியூசிக்லையும் வந்து இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நாங்களும் அதுக்காக வெறித்தனமாக வெயிட்டிங். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடிக்கடி நீங்கள் 2 பேரும் ஈஸியாக போயிட்டு வரணும், நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மித்ரன் சார். தானிஷா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வாயிசன், என்ன ஒரு எனர்ஜி உங்கள் தமிழ்னாலே ஒரு. இவர் பாடினது எப்படி தெரியுமா இருந்தது? இவர் பாடினது எப்படி இருந்ததுன்னா பின்னாடி ஃபயர் போகுதுல்ல அந்த மாதிரி இருந்தது. ஆமாப்பா, தீயா இருந்தது. எனக்கு இவருடைய தமிழ் ரொம்ப பிடிச்சது. வாயிசன், ஹாய். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன், உங்க தமிழ் சூப்பரா இருக்கு. நன்றி நன்றி. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புலாம் கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட கேட்டீங்களா எப்படி வந்திருக்கு என்னெல்லாம்? உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்ததோ? எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எனக்கு லைக் நான் ரெக்கார்டிங் செய்யல, ஒரு அண்ணிட்ட என் அண்ணாட்ட எப்படி கேட்பணும், சரியா இருக்குதோ பிள்ளையா இருக்குதோன்னு கேட்குற மாதிரி தான் நான் ரெக்கார்டிங் பண்ணேன். அப்படின்னா நான் பாடிக்கல அண்ணா சொல்லுவார், லைக் ஒரு விஷயம் சரி என்றால் ஒரு எப்படி சொல்ற ஒரு எங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கா, ரெக்கார்டிங் பண்ணிக்கல ஒரு பதட்டம் இருக்காது. அப்படின்னா சரியோ பிள்ளையோ என்ன இருந்தாலும் ஃபேஸில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எது தேவையோ அதை எடுத்துருவார். அந்த எது தேவையோ அதை எப்படியாவது வேண்டிடுவார். முகத்தில் அந்த நான் அப்பைக்குள்ள ஒரு ஒரு புதுவாளாக போயிருக்கிறேன். எனக்கு ஒரு பதட்டம் தெரியாமல் ஸ்மூத்தாக அந்த குழந்தை பிள்ளைக்கு ஊசி ஓட்ட மாதிரி ஸ்மூத்தாக அப்படி என்னை பாட வச்சு எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு அண்ணாக்கு மிக மிக நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு குழப்பமே வேணாம், அண்ணன் தொட்டாலே இட்டு தான். அது 100% உண்மைதான் கதிர். ஆனா எனக்கு இவர் பேச கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்க அப்படி ஓரமா போய் பேசுங்க. அப்படி சொல்லலப்பா, தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. வாய்ஸ் இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க பாடிட்டே இருக்கணும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். ஓகே, நன்றி. மற்ற எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் அன்புறோம், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ வாகிசன், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் பருதி அவர்களே, ரொம்ப நாட்களாக நீங்க விஜய் ஆண்டனி சாரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு எழுத்தாளராக. நீங்க சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு?
ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். சாரோட கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பித்ததில் எனக்கு சார் பயங்கரமான இன்னசென்ட்டுங்கிறது எனக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருந்தது. வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் ஒரு இன்டெலெக்சுவல் மாதிரி நமக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது. அவர் உள்ளே போனால் பயங்கர இன்னசென்ட்டாக இருக்கார். பயங்கர சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எக்ஸைட் ஆவார். இப்போ சமீபம் பூக்கி பட பூஜை நடந்தது. தேங்காய் உடைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. தேங்காயில் டீம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பூக்கி சிம்பிள் இங்கே வச்சுருப்போம் இல்லையா, அதை உள்ளே போட்டு வச்சு கொடுத்துட்டாங்க. இவர் தெரியாது, இவர் அந்த தேங்காயை உடச்சிட்டார். உடச்சோடனே உள்ளேருந்து கீழே எப்போ உள்ளேருந்து ஏதோ விழுதுப்பா அப்படின்னு இது ரெக்கார்ட்லேயே இருக்கும். இது எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பா இதான்ப்பா பூக்கி அப்படின்னாரு. ப்ரெஸ்ஸுக்கிட்ட எனக்கு சார் அது இல்லை பூக்கி, நீங்கள் தான் பூக்கி அப்படின்னு சொல்லணும் போல இருந்தது எனக்கு. அவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துக்கு எக்ஸைட் ஆவார். எனக்கு நிறைய ரீல்ஸ் அனுப்புவார். அந்த அந்த ஃபேஸ் தெரில மற்றவங்க பார்த்துருக்காங்களான்னு. அப்புறம் ரொம்ப நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன பையன் தான் அவரோட. ஆனால் அவர் தம்பி கால் இப்படி வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்பார். ஓகே சார். ஆனால் எனக்கு கதை பேசுகிற இதில் நான் காலை தூக்கி மேலே போட்டிருப்பேன், நான் சோஃபா மேலே இப்படி கால் வச்சுருப்பேன். எனக்கு அதுக்கப்புறம் சார் பேசுகிறத பார்த்து சார் நம்ம இப்படி தூக்கி வச்சுருக்கோம், சார் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கல, ஆனால் அவர் இவ்வளோ எளிமையாக இருக்காரு அப்படின்னு எனக்கு பயங்கர இதாக இருக்கும். நைட்டு அதான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சார் தூங்க மாட்டார். 1 மணி 2 மணி 3 மணி 4 மணின்னு எல்லா டைமும் ஃபோன் பண்ணுவார். சம்டைம்ஸ் அலாரம் அடிக்குதா, சார் கால் பண்ணுறாரானே தெரியாது, அப்படி இருக்கும். சாரோட அடுத்தடுத்து 2-3 ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. நாங்கள் எல்லா டைமும் வேலை பார்த்துட்டே இருப்பார். அது பூக்கி பூஜைக்கு போகிறோம், ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு பருதி, நம்ம ஒரு கதை பேசிடலாம், அந்த கதையை பேசிடலாம் உட்கார வச்சு அந்த கதையை பேசிட்டு தான் அனுப்பிச்சார். இப்போ இங்கே வரப்போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி சாருக்கு நான் ஒன்று எழுதிட்டு அதை அப்டேட் கொடுத்துட்டு தான் கிளம்பி வர்றேன். சாரும் இங்கே மேபி இங்கேருந்து தான் பண்ணாரான்னு தெரியல எனக்கு. அங்கேருந்து பண்ணிகிட்டு இருப்பார், வேலை செஞ்சுட்டே இருப்பார். வேலை செய்கிறதுல ஒரு போதை இருக்குது அவருக்கு. அந்த போதையை அடுத்தவங்களுக்கும் ஏற்றி விடுற நபராகவும் அவர் இருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் தெரிஞ்சுக்கலாமா? குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். வணக்கம் ப்ரெஸ் மீடியா. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். ப்ரெஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை. இந்த விழாவோட ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார், குட் ஈவினிங் சார். டைரக்டர் அருண் பிரபு சார், உங்களை பற்றி சார் இன்டர்வியூவில் சொன்னப்போ தான் நான் உங்களை பற்றி கேட்டிருக்கேன். நான் உங்களை பார்த்ததில்லை, இங்கே தான் பார்க்குறேன். சார் உங்களை பயங்கரமாக ரசிப்பார். அந்த இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் உண்மையிலே நீங்கள் அப்படி தான் சார் நடந்துக்கிறீங்க. அண்ட் அடுத்தது சக்தி திருமகன் பற்றி பேச வரேன். இந்த டைட்டில் யார் டிசைட் பண்ணாங்க சார்? நீங்கள் தான் பண்ணீங்களா? சூப்பர் சார். அது ஆக்சுவலி சக்தி திருமகன் ஆப்டான வேர்டு விஜய் ஆண்டனி சாருக்கு தான் பொருந்தும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். த ஹோல் இண்டஸ்ட்ரி திஸ் கிரெடிட் அவார்ட் இட்ஸ் கோஸ் டு ஒன்லி ஃபார் யூ, ஒன்லி விஜய் ஆண்டனி சார். அண்ட் என்ன சொல்கிறதுன்னா, எங்கேயோ நீங்கள் நாகர்கோயிலில் படித்து வளர்ந்து சென்னைக்கு தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்பட்டு, அது எப்படி சார் அது நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அடுத்தது அப்படியே ஒரு ஆக்டர் ஆகி மியூசிக் டைரக்டர் ஆகி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார்? இதில் எவ்வளோ பேரோட லைஃப் அடங்கியிருக்கு தெரியுமா? எங்கெங்கேயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒலி ஏற்றி வச்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் இது நிறைய பண்ணணும். இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கும். நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனிலேருந்து மூவிஸ் வரப்பெல்லாம் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்ப்போம். அது ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சாரோட படம் வெளி வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைய படம் சொல்லாமலே அந்த மாதிரி அவர் சார் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் புது புது டைரக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது நான் உங்களுடைய பேனராக தான் சார் அதை பார்க்குறேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது, நிறைய டேரக்டர்ஸ் உருவாகிறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் தயாரிப்பாளர்கள் இந்த ஸ்டார் காஸ்ட் போட்டால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த டேரக்டரை போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற இந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டரை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆண்டனி சார். சீரியஸ்லி இந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அவங்க சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம், அது அவங்களோட வாழ்க்கை. அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். அண்ட் நீங்கள் எப்பவுமே சாருக்கு லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும்.
பிகாஸ் விஜய் ஆண்டனி சாரோடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யுவர் பிளெஸ்ஸிங். சார் நீங்கள் நான் ஹீரோயினாக பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் வந்திருக்கீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் கேரக்டராக வந்து நான் நிறைய படம் பண்ணணும். அண்ட் சார் வந்துட்டு இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பாஸ்ட் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சு தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் போடுறா பார்க்கலாம் வரட்டும்டா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுல வந்து வள்ளல் எங்கள் விஜய் ஆண்டனி சார். ஸோ இந்த மாதிரி மனசு எவ்வளோ பேருக்கு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்காக இருக்கிறது எங்கள் விஜய் ஆண்டனி சார் தான். சார் உங்ககிட்ட வந்து ஜென்டில்மேன், ஹம்பிள்னஸ் அண்ட் சக்ஸஸ் உங்கள் கூடவே பிறந்தது சார். ஸோ இது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் யோர் ஜில் ஜில் சாங் நீங்கள் சூப்பராக பாடினீங்க சார். எனக்கு உங்களுடைய நக சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்ஸஸாக ஓடிச்சோ இந்த சாங்கும் அதே ஹிட் அண்ட் அதே சக்ஸஸ் கொடுக்கும். யூ ஜஸ்ட் நோட் மை வேர்ட், திஸ் சாங் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் இன் திஸ் மூவி. அண்ட் யோர் மியூசிக் வாஸ் ஆசம் சார் இன் திஸ் மூவி. அண்ட் அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாயிருக்காரு விஜய் ஆண்டனி சார் மூலியமாக. தேங்க்யூ சார். இப்படி நீங்கள் பல பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறீங்க சார். நீங்கள் வந்து ஒரு தாயா தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி திருமகன் இது ரியலாகவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் 25th 50th 100 நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டே போனோம் சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்க்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. செலிப்ரேட்டிங் விஜய் ஆண்டனி சார். ஹீ இஸ் அ மேன் டு பி செலிப்ரேட்டட் எவ்ரி டே. ஸோ 25th சில்வர் ஜூப்ளி ஃபிலிம் சார். கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தேன், வெரி ப்ராமிசிங் பொலிட்டிக்கல் த்ரில்லர். லைக் மேம் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டேலண்ட்ஸை நீங்கள் வந்து டெபியூவாக இருந்தாலும் சரி, படம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஃபார் தட் இந்த அதில் எனக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அண்ணாதுரையில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் கேர்லாக நான் ஒன்று சொல்லணும். செப்டம்பர் 19th என் பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். அருண் சார், ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் சின்ன ரிக்வெஸ்ட் சார், நீங்கள் கோச்சுக்கலனா நேரமின்மை காரணமாக கொஞ்சம் சுருக்கமாக அட் த சேம் டைம் அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணணும். இந்த படத்தை பற்றி உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி எங்களுக்காக ப்ளீஸ். சுனில் சார், வில் ஸ்டார்ட் வித் யூ. Okay. First of all, I want to thank Arun Prabhu sir and Vijay Anthony sir for giving me the opportunity. And thanks for press. Ninga vandinga romba nandri in the platform, in the media, in the avenue. Romba nandri. Role பத்தி அவ்வளோ சொல்ல மாட்டேன். I'm going to keep that secret. But one of the big events was the Arun Prabhu sir when he called me. Chitra sir இப்போ தான் மென்ஷன் பண்ணாங்க, அவங்க எங்கே இருக்காங்க. அவரோட இன்டர்வியூ தான் the whole thing started. I did an interview with Chitra sir. After 42 years நான் வந்து சென்னைக்கு வந்தேன். I was meeting with Bharati Raja sir. அதை பற்றி அந்த இன்டர்வியூ பண்ணும்போது I think Arun sir saw that interview and ஃபோன் பண்ணார். So 42 years later, I'm back in front of the camera. நான் யூஎஸில் உட்காந்துட்டு இருந்தேன். I'm a risk manager for banking. phone பண்ணி சொன்னார். Then Vijay Anthony sir kindly gave me the opportunity. So thank you very much. I'll stop right there. Thank you so much sir. திடீர்னு என்னோட இங்கிலீஷ் ப்ரொஃபஸரை மீட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கிடையாது, உங்கள் பாட்டு தான் சார். அப்படிங்களா? நம் தம் தனம் தனம் தம் நம் தனம் தம். ஆஹா. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பார்வையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில் சாவொன்றுதானா. I'm trying to imitate SPV sir. இந்த பாட்டை வந்து அமெரிக்கா வெர்ஷன்ல கேட்டிருக்கேன், பார்த்தல எப்படி இருக்கு. அடுத்து எனக்கு தெரிஞ்ச விஜய் ஆண்டனி சார் இவரை வச்சு ஒரு பாடலும் ரொம்ப மங்களகரமா அழகாக வந்திருக்கீங்க. வீட்டுக்கு போய் மறக்காம சுத்தி போட்டுக்கோங்க. Thank you so much and congratulations for சக்தி திருமகன். மூணு பேருமே சொல்லுங்க, how excited are you for the release? நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
நான் சென்னை எப்போவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். திஸ் இஸ் பின் த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை. சக்தி திருமுகன் என்னோட ஃபர்ஸ்ட் படம், இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் அண்ட் ஐ எம் so happy. Thank you so much Vijay sir and Arun sir for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for better team, such a great and talented and passionate team to work with. So I'm so grateful. And what to say about Marudo song? Bijit, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik for writing such beautiful lyrics. Marudo is going to be my ringtone for next many years. Dhananjay sir, thank you so much for supporting this film. I'm so lucky, Shashi sir, that I got to meet you. Pichikiran has so many fans in Maharashtra. We also have the Marathi remake of Pichikiran, so it was wonderful meeting you. Sunil sir, handsome Sunil sir, we never got to share the screen together, but I hope one day we will share the screen and we will rock. And just to end with, like, this is just my start in cinema, and I hope that I get so many opportunities to entertain you. Thank you so much. Absolutely, and congratulations. Very many films coming your way. உங்களுக்கு அதுக்கு அட்வான்ஸா நாங்களே விஷ் பண்றோம். Thank you. எவ்வளவு அழகா பேசுறாங்க. தெரியும்பா, நீங்க மெய் மறந்து பார்த்ததை நான் பார்த்தேன். அடுத்தவங்கள்ட்ட பேசிடலாமா? கண்டிப்பா. ஓகே, உங்களுடைய பெர்மிஷனோட. ஹலோ எவ்ரிவன், நான் மலையாளம் கலந்து தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பேசணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்னன்னா பேசுங்க. ஆனால் ஹார்ட் ரேட்டு ஜில்னு போயிட்டு இருக்கு. பட் டு சே தட் இது அருண் சார் 10 வருஷமான மனசுக்குள்ள திருக்கி வச்ச ஒரு விஷயம். இது விஜய் சார் 25 இயர்ஸ் ஆகிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி. இது ஒவ்வொரு காஸ்டும் க்ரூவும் வருஷங்களால் பில்ட் பண்ணிய ஒரு எக்ஸ்பர்டீஸ், கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கிற பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிராஃப்ட். ஷெல்லி சார் ஆயாலும் எவ்ரி சிங்கிள் ஏடி, மற்ற ஏடிஸ், உன் லைட்டிங், உன் கேரவான் அண்ண வர. ஸோ எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் திஸ் ரூம் இஸ் மோர் டிசர்விங் டு ஸ்டாண்ட் ஆன் தி ஸ்டேஜ் than me. I want to acknowledge that, and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank you so much. Thank you. Reni, what do you have to say? எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப நன்றி படுறேன். நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மதிச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். விஜய் சார், உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு. உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணியிருக்கு, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட 25th படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அருண் சார், உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றியாக இருக்குது. Thank you for everyone for being here, for having me. I really wish for the success of this film. Thank you. Super. Thank you. 3 பெண்களுக்குமே ஒரு பெரிய விஷஸ். செப்டம்பர் 9 பெரிய விஷஸ். Thank you so much. All the very best. Thank you. படம் 19th ரிலீஸ் ஆகுது. படம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 3 பேர் தான் முக்கியமான காரணம். ஒன்று வந்து ஷெல்லி, கிளாப்பு, நான் வந்து விஜய் ஆண்டனி சார், இன்னொன்று வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார். ஸோ படத்தில் வேலை பார்த்த முக்கியமாக டைரக்ஷன் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். 19th வருது, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்.
நிச்சயமா சார். நீங்க இவ்வளவு சுருக்கமாக பேசுங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலேயே நாங்க பல கேள்விகள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இல்ல சார், அப்படி பதட்டப்படாது. நீங்க பதட்டமாக்கி எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. பட் இதுக்கு முன்னாடி உங்களுடைய படம் அருவியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். வாழ் நாங்க பார்த்துருந்தோம், அது ஒரு ஜான்ரால இருந்தது. இப்போ சக்தி திருமகன் படத்துல நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு போட்டிருந்தீங்க. நியோ பொலிட்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் தட் டு யூ. இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் படம். இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் படம், ஒரு ரெலவெண்ட்டான படம்னு வச்சுக்கோங்க. என்ன எதிர்பார்க்கலாம் படத்துல? படம் விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான எதிர்பார்ப்போட வந்தீங்கனாலும் படம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கேட்டாலும் அவர் ஒரு வரியில் தான் பதில் சொல்லுவார். இல்ல பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ விஜய் ஆண்டனி சார் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்கு. சில நேரம் டப்பிங் இவரே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். பட் சார், இந்த படத்துல வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு ஹீரோவாக பணியாற்றி இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த 3 வெர்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெர்ஷன் என்ன? அண்ட் ஒவ்வொரு வெர்ஷன் பத்தியும் நீங்க ரசிச்ச விஷயத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர், காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சார் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நான் வந்து உங்களை ஒரு புள்ள தச்சு மாதிரி பார்த்துப்பேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வரும், எல்லாமே வந்து இங்கே ஒரு டைரக்டர் ஸ்காலாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ த்ரூ அவுட் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி சார் பற்றி சொன்னீங்க. ஹீரோவாக விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ரோல்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடுவாங்க. சரி சார். சார் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா சார்? சொல்லுங்கள். மியூசிக் டைரக்டராக விஜய் ஆண்டனி சார் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் சார். நீங்கள் அவருடைய பாட்டெல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பாட்டு எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? என்டையர் கேரியர், ஃபுல் என்டையர் கேரியரில் தானே? ஆமாம் சார், ஆமாம். ஓகே ஓகே. கரிகாலம் காலப்போல. ஓகே. ஆஹா. நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிற. அதான் சார், கொஞ்சம் காது கேட்காது. நீ ஏன் ஓரமா நிற்கிறாய்? கிட்ட வந்து கேளு. அதான் இப்படி வந்துட்டு இதுக்கு மேல கிட்ட வந்தா ரொம்ப இன்டீசென்ட்டா இருக்குமே நினைச்சேன். நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிறாய். சார் இது பாட்டு சொன்ன மாதிரி அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு சார். சொல்லுங்க சார், அடுத்த பாட்டு சார். பசங்க புலி உரும்புது. புலி உரும்புது, புலி உரும்புது. அது மட்டும் என்ன பார்த்து சொல்றீங்க? சொல்லுங்க சார். அடுத்து சார். சார் 5 சார். 5. ஏன் உச்சி மண்டையில். அடுத்து சார். ஜெல் 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 ஜெல். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் அது நீங்க பாட்டு சொன்ன மாதிரி தெரியல சார், இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த பாடல்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். நான் ஏன் உச்சி மண்டையில மைக்கை தச்சிருவாருன்னு நினைச்சேன். சூப்பர் சார். ஆனால் உண்மையுமே வந்து எனக்கு அவர் பண்ணுறது கூட பர்ஃபார்மன்ஸாக தெரியல. நீங்கள் பண்ணும்போது ஏதோ பக்கத்துலேருந்து நீங்கள் உண்மையுமே இப்படி தான் இருப்பீங்களா? கண்டிப்பாக உங்கள் படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்துருங்க சார். உங்கள் கூட இருக்கிறதே எனக்கு பிடிக்கும் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது சார் உங்கள் கூட. சரி, இப்போ உங்களுக்கு வந்து யாராவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் பண்ணி டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்பயும் இப்படி தான் சார், இப்படி தான் இருப்பீங்களா? இப்படி காமா? அப்போ வந்து பாட்டு கேட்பார், ஏன் உச்சி மண்டு இல்லை சுருங்கு ஒழுங்கா நடி அப்படின்னு. எப்படி சார், நீங்கள் எப்படி? ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பார்ப்பாரு, அப்புறம் ரொம்ப அமைதியாகிடுவார். சார் நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எனக்கே ஒரு மாதிரி எப்படி பேசுறதுன்னு எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செப்டம்பர் 19 உங்களுடைய படத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு வெயிட்டிங் சார். சக்தி திருமகன் அந்த டைட்டில் வந்து உண்மையுமே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைட்டிலாக இருக்குது. அது வந்து ஸ்கிரிப்டுக்கு வச்சிங்களா இல்லை அண்ணனுக்காக வச்சிங்களா? ஸ்கிரிப்டுக்கு தான் வச்சது ஃபஸ்ட்டு. சூப்பர் சார். தேங்க்யூ. ஐ எம் வெயிட்டிங் சார். 19th வருவேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு பேனர் வைக்கிறது நான் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நம்மளுடைய இயக்குனருக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தறி கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு போடுற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிங்களோன்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் கதை சொன்ன விதம், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மலைச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேறு லெவல் பட்ஜெட்டு. இந்த படத்தில் நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்குறது அருண் பிரபுவாச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு வழியில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்டு முடித்தேன். எனக்கு கதை புரியல. ஏன்னா ஃபுல்லாக அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது. சரி, ஏதோ அருண் பிரபு தானே சொல்கிறாரு, கண்டிப்பாக அருவியில் நிறைய அரசியல் பேசியிருப்பார், மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட.
அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம், பொருட்செலவு ரொம்ப அதிகம், கருத்துக்களும் வேறு வேறு லெவலில் தெரிக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே வேறு நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அது பயங்கர செலவாகும் போல் இருக்கே, பட் என்ன பண்ணுறது, அருண் பிரபு கேட்டார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதையும் வேறு லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் தெரிக்குது, வசனங்கள்லாம் வந்து புரியல, இது என்ன சொல்ல வரான்னு தெரியல. சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, இதுவும் குறியீடு இதாக வச்சுருக்காரா படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டைரெக்டாக சொல்லியிருக்காரு. நேராக தெரிக்குது, உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்குது பிரபு, ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும், எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஒரு படம் உருவாகுதுன்னா அதுக்கு டைரக்டர் எவ்வளோ முழு முதற் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை அப்புறம் 4th இயரில் இது ஆக்சுவலாக 4-5 வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். இந்த வெற்றி எனக்கு வைக்கும்போது தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக ஒரு கண் நீங்கள் தான், இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண். ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல. அவங்க சார் சொன்ன மாதிரி குசுன்னு பேசிப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியாது. வேறு லெவல் காம்பினேஷன் நீங்கள் 2 பேருமே. கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில் இன்னொரு படமும் தயாரிட்டு இருக்கு, நம்ம கம்பெனியில் பண்ண போகிறோம். அதை பற்றின அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் கூட. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மகாராஷ்டிராலேருந்து 1, கேரளாலேருந்து 1ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்துருக்காங்க. சார் எப்படி சார் அது, how was it even possible? உங்களுடைய படத்துல மட்டும்தான் சார் இப்போ 2 states 3 states இந்த மாதிரி ரீயூனியன்லாம் நடக்குது சார். ஆமாம். பேன் இந்தியாவை இப்படி கிரியேட் பண்ணுறோம். அது ஃபுல்லாக டைரக்டரோட சாய்ஸ் தான். ஓகே. வழக்கமாகவே அவரோட அருவி படம் அண்ட் வால் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் ரொம்ப பெக்யூலியராக இருக்கும். இந்த படத்தில் யார் செலக்ட் பண்ண, நான் எல்லா கான்டாக்டும் கொடுக்குறேன் அவர்கிட்ட, தெரிஞ்சவங்க, நடித்தவங்க, டாப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் ஒரு பெக்யூலியராக தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பிருத்தியை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ காமிச்சார். அப்போ தான் வெரி பெக்யூலியர் ஃபேஸ் இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே. சூப்பர். இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது, ரியல் கேரக்டர்ஸ், யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக. ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக வேர்த்து விறுவிறுத்து படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிது. ஆஸ் அ டைரக்டராக நிறைய எனக்கு உங்களை அறியாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பிரபு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணதே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னிக்கல் டீம், இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தனஞ்சயன் சார், எங்கே இருந்தாலும் உங்களோட விஷயங்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது, உங்கள் விஷஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போவோம்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்ஸ் அகேன் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால 100 சாமி அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். 100 சாமி வந்து மே மாதம் 1ஆம் தேதி திரைக்கு வரும். சசி சார் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனை விட 1 இன்ச்சாவது கண்டிப்பாக மேலே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆனால் உங்களை அப்படியே விட போகிறது கிடையாது. தனஞ்சயன் சார் பேசும்போது 2026 வந்து வேறு பிளான்ஸ்லாம் இருக்காது சார் வந்து சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த 2026 வேறு பிளான்ஸ்னா எங்கள் மைண்டில் என்னப்பா அப்படி ஒரு மாதிரி போயிடுச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மாதிரி க்யூரியஸாக இருக்குது சார். வேற ஆங்கர் வச்சுக்கலாம் தான். இல்லை அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதிர். அது யாரோ சார் ஒரு நிமிஷம் சார், யார் அதை விசில் அடிச்சது? உனக்கு பிடிக்காதவங்க தான். அது நியாயமே கிடையாது சார். அது அரசியல் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு அரசியலெல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை. அது வேற ஒரு பிளான். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டைரக்டர் விநாயக்கெல்லாம் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன், ஜோஷுவாவை கால் பண்ணி கூப்பிட்டேன். விஜயாண்டியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 4 படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லை அதிகபட்சம் 5 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நிறைய புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும், நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது தனியாக என்னால் பண்ண முடியாது, அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும்.
அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது. அது விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறினா தான் கிடைக்கும் அப்படின்றதுனால 2027 வந்து விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறப்போகுது. தேங்க்யூ. அதான் சூப்பர். தேங்க்யூ. அதான் சார், ஐ திங்க் திஸ் இஸ் வை வி செலிப்ரேட் யூன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது 3 வார்த்தைகள் மட்டும் வந்தது, கேங்ஸ்டர், ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு. இப்போ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூவில் யார் கேங்ஸ்டர், யார் ஹஸ்லர், யார் ட்ரிக்ஸ்டர்? நான் தான் சார். உங்களை தவிர சார், அது சொல்ல விட்டுட்டேன். இங்கேயா? இங்க உங்களை தவிர நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூவில் வந்து எல்லாருமே அவரும் தான் சார். கேங்ஸ்டர் ஒருத்தங்க, ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க, ஹஸ்லர் ஒருத்தங்க கொடுக்கணும்னா என்ன சேர்க்கக்கூடாதா? உங்களை சேர்க்கக்கூடாது சார். நீங்க கேம்லேயே இல்லை, ஆட்டு யாரெல்லாம் வச்சுக்கலாம் சொல்லுங்க நீங்கள்? ஆமாம், யார் வேணா. யார் வேணா படத்தில் எல்லாம் 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்கிறோமா அதில்? சேர்த்துக்கலாம் சார். என்ன பிரபு என்ன சொல்கிறாங்க? அவங்கள பார்த்து எப்படி சொல்கிறது இந்த மாதிரி? என்ன பார்த்தே சொல்கிறேன். வாய்சன், தேங்க்யூ ஸோ மச் வாய்சன், நல்லா பாருங்கப்பா. தேங்க்யூ. ட்ரிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நான் தான் ஆக்சுவலி திருடன் இருக்கிறதுலையே. நீ அங்கேருந்து செலக்ட் பண்ண சொல்கிறீங்களே எப்படி? அவங்களாம் பாவம்ப்பா கம்பேரிட்டிவ். தேங்க்யூப்பா. ஓகே சார். இப்போ வந்து நாங்கள் வந்து சார்ட்டே கேட்டிருந்தோம், இந்த நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா என்னென்னு உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னா வாட் இஸ் தட்? இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது, ரொம்ப லைவாக இருக்கும். ஸோ மக்களோட வாழ்வியலை பேசுது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய வேறுபாடு இருக்குது. ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது, மத அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோடய படங்கள்லாம் தொடர்ந்து அது இருக்கும், ஏழைங்களோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது. இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால, அது இன்னும் யதார்த்தமான விதத்தில் பேசுனதுனால வந்து அது நியோ பொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிட்றாரு. அதான் ரீசன். சார், இந்த படம் வந்து நிறையா பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கு. நீங்களுமே பேசும்போது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. 2026 பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு, மக்களோட சாய்ஸ் தான். நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வச்சிருக்கீங்க, எடுத்துக்கலாமா? சூப்பர் சார். நீங்கள் பேசும்போதே வந்து உங்களுடைய முதல் படம் நான் பற்றி சொன்னீங்க. எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது. உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான், அது வந்து மியூசிக் டைரக்டராக 25th ஃபிலிம். இப்போ இது நடிகராக 25th ஃபிலிம், இதில் நீங்கள் இசை அமைச்சிருக்கீங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப எனக்கே நம்ப முடியலங்க. ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலே மியூசிக் கூட தெரியாதுங்க. ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டேன் சென்னைக்கு. இந்த எறும்பு ஊற கழுத்தையும்ன்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சொட்டா வருஷக்கணக்காக விழுந்தா இந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்ட விழும் இல்லையா? அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாது தான், ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செய்கிறதுக்கான ரிசல்ட்டு தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க, நான் ஆக்டிங்கில் பார்க்குறீங்க. ஸோ இந்த இது வந்து நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை. ஐ ஸ்டில் டோன்ட் நோ. இதை பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜய் ஆண்டனி இவ்வளோ பண்ணும் பொழுது, இவ்வளோ மியூசிக் நாலேஜோடு நான் எவ்வளோ பண்ண முடியும், இவ்வளோ நடிப்பு திறமையோடு இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அண்ட் இந்த 25 இயர்ஸ் ஜேர்னின்றது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி, தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நிச்சயமாக சார், இன்னும் மெனி மோர் இயர்ஸ் டு கம் சார். அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? நடிகர் விஜய் ஆண்டனி பிடிக்காது எனக்கு ஆக்சுவலாக. சார், பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? இல்லை, டைரக்டராக நான் வந்து என்ன பெருசாக காஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன் பிராண்டுக்கு நான் நடித்தா தான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் 2 என்னை வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன். பிச்சைக்காரன் இல்லாமல் இன்னொரு கதை பண்ணுறதா இருந்தால் ஐ வில் பி டெஃபினெட்லி சூஸிங் சம்படி எல்ஸ். அதான் டைரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பற்றி என்ன ஒப்பீனியன். சரி அப்போ ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா? அவுட்ஸ்டாண்டிங் டைரக்டர். தேங்க்யூ. சரி சார், அப்புறம் இப்படி கேட்குறேன் சார், ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும்? பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான், அதான் பிரச்சனை. கண்ணு மண்ணும் தெரியாமல் செலவு பண்ணுவான், கேர் பண்ணிக்க மாட்டான் பட்ஜெட் பற்றி. கண்டென்ட் தான் முக்கியம் நினைப்பான். அதனால ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி. ஆமாம், கொஞ்சம் கவலை தான்.
ஓகே சார். சரி சார், நீங்கள் வந்து இப்போ ரொம்ப நேர்மையாக பதில் சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சி இங்கே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஸோ நான் வந்து சில கேள்விகள் கேட்க போகிறேன். உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்மளுடைய கதிர் அவர்கள் இருக்க போகிறாங்க. ஸோ நீங்களும் ஒரு பதில் சொல்வீங்க. உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 30 கேள்வி கேட்டீங்க. சரி, மனசாட்சி அண்ணனோட மனசாட்சி பிரச்சனை க்ளோஸ். ஓகே. அப்போ இவ்வளோ நேரம் நான் தெரிய மாட்டேனா? கேட்டுடா, மனசாட்சி ரெடியா நீங்க? கண்டிப்பா. ஓகே. ஆனால் உங்கள் மனசாட்சியா ஒரு 2 நிமிஷம் இருந்துக்கிறேன். சரிப்பா. சார், இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் வந்து 90s கிட்ஸ்க்கும் பிடிக்குது, ஜென்சிஸ்க்கும் பிடிக்குது இல்லையா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மியூசிக் டைரக்டர்ஸ் 90s கிட்ஸ்க்கு பெருசா பிடிக்கிறது இல்லை. என்ன காரணம்? உங்களுடைய மியூசிக் படி எப்படி எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுது? 90s கிட்ட நீ அது சொல்லிடு ஏன் பிடிக்கலன்னு. என்னுடைய மனசாட்சியா இல்ல, அவருடைய மனசாட்சியா? 90s கிட்ஸ்க்கு பிடிக்கலையா? உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார். ஓகே. ஆனா 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை, பிடிக்க தான் செய்யுது. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேட்குறோம். நம்ம அனிருத் மியூசிக் கேட்குறோம், இமான் மியூசிக் கேட்குறோம், சாய் பெங்கர் கேட்குறோம். நல்லா தானே இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. மனசாட்சி நீங்க அதான் நல்லா இருக்கு. அவரே சொல்லிட்டு அப்புறம் மனசாட்சி மட்டும் வேறையா சொல்ல போகுது. நல்லா இருக்கு. என்ன கோத்து விடலான்னு பார்க்குறியா? சரி, ஓகே சார். நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார்? புது டைரக்டர்ஸ், புது கண்டென்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜய் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் 90% வந்து நியூ டைரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதான் மனசில் இருக்குது இப்போதைக்கு. சார், இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோன்னா சில டெர்மினாலஜிஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக இருக்கு. இப்போ ஃபார்ஸே வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், யூனிவர்சல் ஃபிலிம், இல்லை ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, மல்டிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸில் நீங்கள் ஒரு 4 நடிகர்களை வந்து உள்ளே சேர்த்து நடிக்கிறோம் அப்படின்னா அந்த 4 நடிகர்கள் யாராக இருப்பாங்க? கதிர் கண்டிப்பாக. கல்யாணியும் ஆக்ட்ரஸ் தானே, அதனால் உங்களையும் சேர்த்துக்கிறேன். ஓகே சார். 2 இது இல்லாமல் வேறு யார் இருக்கா? இன்னும் 2 பேர் சொல்லணும் சார். நீங்க 2 பொண்ணு சார், திருப்தி அண்ட் ரியா 2 பேர் வச்சுக்கலாம். சார், இப்படி எல்லாமே இப்படி ஆங்கரே ட்ரிக் பண்ற மாதிரி பதில் சொன்னா நாங்க எப்படி ரொம்ப இப்போ இதுக்கு மனசாட்சி என்ன பதில் சொல்றதுன்னு யோசி. ஓகே, மனசாட்சி சொல்லுங்க. இல்ல, நியாயமா பேசுறாரு. அப்புறம் என்னது கதிர்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு மேல மனசாட்சி பேசுற வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேரும் ஒரு பிளானிங்கோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், விஜய் ஆண்டனி சார், ஒரு பெரிய 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 நன்றி. எனக்கு வந்து ரொம்ப நிறைவான ஒரு தருணமாக இது ஃபீல் ஆகுது. பிஃபோர் ஐ சே a big thank you to you, உங்களை பத்தி ஒரு சில மீம்ஸ் மட்டும் காத்துட்டு இருக்கு, அது மட்டும் பார்த்துடலாமா? கண்டிப்பா, ஷூர். எஸ். நன்றி விஜய் ஆண்டனி அவர்களே. சின்ன கலைவாணர் விவேக் ஐயா இறந்த பிறகு செல்முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி. மை பிளஷர். அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டிஸ்ட். 2வது லாயர் படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குறோம் சார். நான் அதான் அவர்கிட்ட எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு அவரை வந்து இந்த படத்தில் காஸ்ட் பண்ணுங்க? முழுக்க அருண் பிரபுவோட பிளான் தான் எல்லாமே. அவருக்கு தான் அதை தேங்க்ஸ்லாம். தேங்க்யூ. வெரி ஹாப்பி டு see you again சார். எஸ், அடுத்த இமேஜ் பார்த்தலாம். ஸோ இது உங்களுடைய முதல் படம் நடிக்கிற நடிகராக. how it started and how it's going? ஓகே, என்னோட முதல் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸாக தான். மைண்டு மாறும்போது முகம் மாறும் அப்படின்றத வந்து உண்மையில் நான் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பெருசு பண்ணி ஒன்றும் நடக்கலை. மைண்டு மாற உள்ள எண்ணங்கள் மாற ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் மாறுது. சூப்பர். அப்போ ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கிறேன். உள்ள மாற்றங்கள் வந்து இப்படி ஒரு மனுஷனை உருவாக்கியிருக்கேன். சார், இதை பார்க்கும்போது மேலே ஒரு சாக்லேட் பாய், கீழே ஒரு ரக்கட் பாய் இருக்கிற மாதிரி. அது சாக்லேட் பாய் மாதிரியே தெரியுது. என் சித்தப்பா மாதிரி இல்லை சார். என்ன கல்யாணி ஜென்சி கிட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக சார் இல்லை சார், இந்த மாதிரி சாக்லேட் பாய் தான் உங்களுக்கு வேணுமா? 100 பேர் இருக்காங்க. இல்ல, பட் ஆனா எனக்கு சாக்லேட் பாய் அப்படிலாம் இல்ல, ஃபகத் ஃபாசில் சார் பார்த்த மாதிரி இருக்கு சார். சார் ஓகே சார், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு இமேஜ் காத்துட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி பி லைக் டிரெக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, மியூசிக் டிரெக்டரும் நானே, ஆக்டரும் நானே, அது நானே. அந்த மாதிரி இந்த மீமை பண்ணது யாரு?
ஏதோ சதி பண்ண மாதிரி தெரியுது. சார் இல்லை சார், இவ்வளோ பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்கு, எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்? How is it possible? டைம் இருக்குப்பா, அட் டைம் ஒன்று பண்ணுறேன். அருண் பிரபு பார்த்தீங்கன்னா ரைட்டர், ஆக்டர். அருண் பிரபு பற்றி தெரியுமா உங்களுக்கு? இஸ் ஆக்டர் பேசிக்கலி. அது ஸ்டேஜ் ஏறும்போது தெரிஞ்சு சார். அவர் நிறைய டிவி சீரியல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆக்டர் கம் ரைட்டர் கம் டைரக்டர். நீ என்னென்ன இருக்குன்னு தெரியல உள்ள. ஆக்சுவலி லிரிக் ரைட்டர். எப்படி சார் இப்படி அமைதியாக? டீமே வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் டீம்னு நினைக்கிறேன். இந்த மீமுக்கு வந்து ஆன்சர் வந்து அங்க பக்கத்துல இருக்க போட்டோலயே இருக்கு சார். எல்லாமே கலெக்ஷன் சார். ஓகே, அப்படியே இறுதியாக ஒரு ஃபைனல் மீம் நமக்காக. இந்த படத்துல அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னோடனே விஜய் ஆண்டனி சாரோட ரியாக்ஷன் அதேதான். தேங்க்யூ. ஓகே சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரேகா. டைரக்டர் டீம் எல்லாருமே வந்து